நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்குறாங்க. ப்ளூ ஸ்டார் படத்துடைய பேரு. படம் பூராவுமே அரசியலும் அம்பேத்கருமா இருந்து ஸ்போர்ட்ஸை கோட்டை விட்டுருவாங்கன்னு நினச்சி தான் படத்துக்குள்ளே போனேன். பட் அதை பண்ணலை. ஸோ படத்துடைய டீமுக்கும் சரி, படத்துடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். வெல்கம் டு நம்ம ட்ரெண்ட் யூடியூப் சேனல். ப்ளூ ஸ்டார் இந்த படம் பார்த்து எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ப்ளூ ஸ்டார் இந்த படத்துடைய கதை. ப்ளூ ஸ்டார்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீமுடைய கேப்டன் அசோக் செல்வன் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. இந்த டீமுடைய கேப்டன் சாந்தனு. இவங்க வந்து ரஞ்சித் ராஜேஷ் அப்படின்ற கேப்டன் நடிச்சிருக்கிறாங்க. அரக்கோணத்தில் 1998 நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கீரியும் பாம்பு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எதிர் அணி. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நேரத்தில் ஒரு லீக் ஆடுற பசங்களோட ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிறாங்க. அந்த பசங்க சொல்கிறாங்க, நீங்களாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே தகுதியே கிடையாதுடா அப்படின்னு சொன்னோடனே இந்த ப்ளூ ஸ்டார் அணியும் ஆல்ஃபா பாய்ஸ் அணியும் இணைஞ்சு ஒரு டீமாக மாறி எப்படி வந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி கடைசியில் கப்படிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் காஸ்டிங்னு பார்க்குற போது நிறைய ப்ராமினென்ட்டான சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன் அண்ட் பகவதி பெருமாள், பிருத்திவி பாண்டியராஜன், குமரவேல், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்கின பேமெண்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கோப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமை பக்கவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே வந்து ரொம்ப ஓவராகவும் நடிக்கல, ரொம்ப அண்டராகவும் நடிக்கல. அந்த ஒரு மெல்லிசான கூடு, அந்த கூட்டுக்கு அந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் ரொம்ப ரொம்ப அழகாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அசோக் செல்வன் அண்ட் கீர்த்தி பாண்டியன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு வந்து வடசென்னை படத்தில் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க பேசிக்கிற போது அந்த டைமில் அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சுல்ல, அந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் வேற ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கு, அந்த ரொமான்ஸு, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக சாந்தனு, இவர் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் போஸ்டர்ஸில் வந்து பார்க்குற போது இவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கும். பட் இவரும் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோ. ஸோ ராஜேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நீட்டாக வந்து செட் ஆயிருக்காரு. இத்தனை நாளாக வந்து பார்கவ்னு பங்கமாக கிண்டல் பண்ணுவாங்க, அவர் அதை பற்றி பேசினவங்களாம் வந்து அதை மறந்துட்டு ராஜேஷ் கேரக்டர் சூப்பராக இருக்கு, இப்போ நல்லா நடிச்சிருக்காருப்பா அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இந்த கேரக்டர் அவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் இந்த படம் முழுக்க வந்து கிரிக்கெட் இருக்கு. ஆல்ரெடி சென்னை 28, சென்னை 28 2, கனா இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம கிரிக்கெட் வந்து யூஸ்வல் கிரிக்கெட்டாக இல்லாமல் அரக்கோணத்தில் ஒரு லோக்கல் கிரவுண்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பசங்களாம் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது வந்து டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுதுங்க. அண்ட் சில ஹீரோஸ் சில படங்களில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெரிவாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரி இருக்கும், ஒரு ஆரா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு, ஆனால் பாஷாவில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்கள் நிறைய படம் நடிச்சிருந்திருப்பார், ஆனால் கில்லி படத்தில் பார்க்குற போது அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்கும். அஜித் அவர்களுக்கு பில்லால வந்து ஏதோ ஒரு தனித்துவமான ஏதோ ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து அசோக் செல்வனுக்கு இந்த படத்தில் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அவர் வந்து இந்த அரக்கோணத்தில் நம்ம ட்ரெயின் ஏறுறப்ப பார்க்கக்கூடிய பசங்க மாதிரி தான் இருந்தார் இந்த படத்தில். அவருடைய மேனரிசமாக இருக்கட்டும், அவர் முறைக்கிறதா இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த கெத்தாக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. அதற்கு அவர் மெனக்கெட்டாரா இல்லை வந்து ஜெயக்குமார் இந்த படத்துடைய டைரக்டர் அவர் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை அவர்கிட்ட இருந்து வாங்கினாரா, இல்லை அசோக் செல்வன் அவராகவே அதை கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவேஸ் அது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த கதையே வந்து அரக்கோணத்தில் 1998 நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு பிசுறு தட்டாமல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆமாம், இது உண்மையாகவே 1998 நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ப வச்சது ஒரு அழகான விஷயம். அண்ட் பிருத்திவி பாண்டியராஜன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு எல்லா விதமான ஒரு எமோஷன்ஸும் கன்வே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு, காமெடி இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. பட் அங்கங்கே அட்டகத்தி படத்தில் வர தினேஷை வந்து ஒரு ஞாபகப்படுத்திட்டு போயிடுறாரு. அது வாண்டடாக நடந்துச்சா இல்லை வந்து அது நேச்சுரலாக நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்க்ரீனில் சூப்பராக இருந்துச்சுங்க. குறிப்பாக இந்த படத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் கோவிந்த் வசந்தா அவருடைய மியூசிக், அவருடைய பிஜிஎம்ஸ்லாம் வர்றப்ப நம்ம காலில் தாளம் போட்டுக்கிட்டே வந்து அந்த சீனை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ரயிலின் ஒலி அந்த பாட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்திருந்து செகண்ட் ஹாஃபில் அந்த பாட்டு வர்றப்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த 96 படத்தில் வந்து காதலே கேட்குற போது மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் ஏற்படுச்சுல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இந்த பாடலுக்கு ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு சீனையுமே வந்து அவருடைய பிஜிஎம்னால அடுத்த லெவலுக்கு அந்த சீனை கொண்டு போயிருக்காரு. குறிப்பாக ஒரு விக்கெட் விழுறப்ப, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீனப்போ, இல்லை வந்து டீம் வின் பண்ணுறப்ப அந்த டீமோடு சேர்ந்து நம்மளுமே வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிஜிஎம் வந்து கோவிந்த் வசந்தா அவர்கள் கொடுத்துருக்கிறார்.
இந்த படத்துடைய டைரக்டர் வந்து எஸ் ஜெயக்குமார். அவர் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி வந்து பரியேறும் பெருமாள்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரோ, அதே மாரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலயுமே பார்க்கிற போது, ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள், இன்னொரு சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள ஒதுக்குறாங்க. நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்கள வந்து வெறுக்குறாங்க. பட் இவங்க தான் அத பண்றாங்க. இவங்க தான் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாரி பின் பாயிண்ட் பண்ணாம, ரொம்ப ரொம்ப ஜெனரிக்கா யாரையுமே என்ன சொல்றது? அஃபென்சிவா எங்கேயுமே கொண்டு போகாம ரொம்ப ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா அத கொண்டு போயிருக்காரு. அண்ட் டைரக்ட்டா ஒருத்தனை எதிர்க்கிறத தாண்டி ஸ்போர்ட்ஸ் மூலமா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றபோது, இந்த விஷயம் இன்னும் எஃபெக்டிவா ரீச் ஆகும்னு அவர் நெனச்சிருக்கிறாரு. அது வந்து உண்மையாமே ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அது கண்டிப்பா வொர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் படத்துல ஓவராலா மிஸ் ஆன விஷயம் ஆர் மைனஸா பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல கொஞ்சம் காமெடி வந்து வந்திருக்கலாமே. ஏன்னா ஃபுல்லா பசங்களா இருக்கிறாங்க, பாய்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு காமெடி ட்ராக் இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப் உடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா கிரிக்கெட் மட்டுமே இருக்கா? கிரிக்கெட் பார்த்து பார்த்து ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து டயர்ட் ஆகுற லெவலுக்கு கிரிக்கெட் குடுத்துட்டாங்க. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் உடைய லென்த் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னாக்க, இன்னுமே வந்து ஒரு என்ன சொல்றது 2020 கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாரி இருந்திருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஓவர் மேட்ச் மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படம் யூத் சென்ட்ரிக்கான ஒரு படம். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க, நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம். இல்லப்பா எனக்கு அரசியல் சார்ந்தும் நான் சில திரைப்படங்கள்லாம் பார்ப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா இதுல ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. பட் ஸ்போர்ட்ஸை முன்னிலைப்படுத்தி அதுல வந்து அரசியலை அடுத்ததா வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. அரசியலை முன்னிலைப்படுத்தி ஸ்போர்ட்ஸ் அவங்க பின்னாடி தள்ளல. ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் படம் பார்த்து எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா படம் பார்க்குற போது உங்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் அண்ட் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம். அது எல்லாத்தையுமே கீழே நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். அண்ட் நம்ம ட்ரெண்ட் யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.